தாங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. இந்த மேட்ச்சில் தாறுமாற வாய் பேசியிருப்பாரு ஒருத்தர். அவரை தரமாக செஞ்சு விட்ட மேட்ச் தான். இந்த வீடியோ மறக்காம பாருங்க நண்பர்களே. டு மை சேனல் லைக் பண்ணாமல் பாருங்க, மறந்துடாதீங்க லைக் பண்ணாமல். இந்த வீடியோ ஹைலைட்ஸில் போடுறவங்களுக்கு தெரியும். நம்ம டீம்ல பாதி ஆஃப்லைன் போயிடுவாரு. நம்ம செஞ்சு விட்டுருப்பேன் தரமாக. அப்புறம் இன்னொரு அவர் டீம்ல பாதி ஆஃப்லைன் போயிடுவாரு. அவரும் நியாயமாக விளையாடுவாங்க அப்படின்ட்டு ஆஃப்லைன் போயிடுவாரு. ஆனால் தரமாக இருக்கும் மேட்ச்சு பாருங்க. நல்லா ஹெட்ஷாட்டு சரியாக விளையாண்டு. ஆனால் ஆஃப்லைன் நல்லா வாய் அவருக்கு ரொம்ப வேற தான் அடிச்சுப்பாரு அப்படிங்க. கொஞ்சம் பேசினாலும் நம்மளுக்கு பிடிக்காது. இந்த மேட்ச்ல இருந்து ஆஃப் பண்ணி அவர் 3 மேட்ச் நல்லா கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டாரு. தலைவரும் நம்ம டீம்லையும் ஆஃப் பண்ணி போட்டாரு. 2 மேட்ச் நடந்துருக்கு பாருங்க. மேட்ச் ஃபுல்லாக இருந்து பாருங்க எப்படி தெரியும். ஆனால் நல்லா இருந்துச்சு மேட்ச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் நானும் கடைசி ரவுண்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி மறக்காமல் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக தெரியும் நம்ம சேனல் எப்படி. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறது தான் உயர்ச்சி அப்படின்னு நம்மள்கிட்ட எப்பவும் இருக்கும். நம்ம எவ்வளோத்துக்குள்ளே நம்ம முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அவன் டீம்லேயும் ஆஃப் பண்ணி நம்ம டீம்லேயும் ஆஃப் பண்ணி நம்ம டீம்லேயும் அவன் கொடுப்பான். நம்ம வந்து 1-1 கடைசி வரைக்கும் பாருங்க. இண்டிவிஜுவலாக 1-1 போட்டால் தான் கடைசியில் ரிவெஞ்சும் வரும். அது ரிவெஞ்சு வீடியோ தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விளையாட்டு தான், நல்ல கேம், சரியான அடி. நானும் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் அடிப்பன்ட்டு. நானும் இந்த மாதிரி விளையாடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அவன் வந்து எதுக்கு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, அவன் லாக் ஆகி கிடந்தாலும் உடனே போய் ஹெல்ப் பண்ணிடுவோம் அந்த இந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு தான் அவன் வந்து அதை பார்க்காம ரிவ்யூ பண்ணுறது. ஆனால் நம்ம பிள்ளை நம்ம சரியாக ஒன்று துவச்சி விட்டுருப்பான் பாருங்க. 5 போயிட்டான். நல்லா விளையாண்டுருப்பாங்க. இப்போ 6 நல்ல சரி விளையாட்டு விளையாண்டாங்க 2 பேரும். நான் வந்து காட்டி போட்டேன். சரியான விளையாட்டு. நான் மட்டும் ஈந்தி மட்டும்தான் எழுதிருப்பேன். ஒன்று துவச்சி தொங்க விட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. அவன் 6 போயிட்டான். நான் 2 அவன் ரொம்ப என்ன பண்ணுறதே தெரியல. வந்து ஒரு பாட்டு சிஸ்டம் விளையாடுது. சிஸ்டமே என்னால் அடிக்க முடியல. அப்போ அந்த பிளேயர்லாம் எப்படி அடிச்சிருப்பேன் பார்த்துக்காங்க. இதுக்குமே 2,000 4 ரவுண்ட்ல வெளியே போயிட்டான். என்ன பண்றது? அந்த பையன் தான் ரூம்மேட்சை கூப்பிட்டான். அதுக்கப்புறம் அந்த டீம்ல இது டீம் மேட்ச் அவன் அடிச்சோன்னா இந்த இவனும் வெளியே போயிட்டான். இப்போ 1-1 ஒரு டீம். அவன் இப்போதான் 1-1 இந்த ரவுண்ட்ல சரியான அடி. அவன் என்ன மண்டையிலே அடிச்சு ஹெல்மெட் கொண்டு தறிக்க விட்டான். எனக்கு உயிருக்கு ஒன்றும் இல்லை. அவன் ஃபுல்லாக MP40 அந்த மாதிரி கன்று வச்சு பிடிச்சி ஹெட்ஷாட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஒன்லி டபுள் ரேஞ்சு மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஷார்ட் கன் இதுவே தான். அது ஹெல்மெட்லாம் அடிச்சு தடுத்து வச்சுட்டான். நானும் விடலை. என்னோட முழு எஃபெக்ட்டும் போட்டு அடித்து ஜெயிச்சேன். ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சேன் தெரியுமா. சரியான அடி. அவன் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சான். நல்ல இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.